Hi all, today 29 September 2025. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க நாங்க சொல்லி தரோம். இதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆகலாம். ஸோ மார்னிங் என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே போகுதா மேலே வருதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்களாம் ஒன்று மனசுல நினைச்சுக்கிட்டு கீழே போயிடும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, மேலே போயிடும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, கீழே வந்துடும். ஸோ நம்மளோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம டெய்லி அது உங்களோட எமோஷனல் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒர்க்கே ஆகாது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல. ஸோ இந்த எஜுகேஷன் வீடியோல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்லி தரப்போறோம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 32% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான் அவனோட வால்யூமை. அண்ட் ஐசிஐசி பேங்க் 22% வால்யூமை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். எஸ்பிஐ பேங்க் 17%. ஸோ இந்த மூணு பேங்க்குமே ஓவரால் 70% இண்டெக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால அந்த மூணு ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மூணோட ட்ரெண்டை பொறுத்து தான் இந்த மார்க்கெட் மேல் நோக்கி போகும் இல்ல கீழ் நோக்கி வரும். அப்ப நம்ம ஐசிஐசி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அதோட மூவ்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ல பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடு பண்ணலாம். ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மார்னிங் எடுத்தோடனே ஒரு மூவ்மெண்ட் வந்துருச்சு. இங்கே 0% வச்சுட்டான். எஸ்டர்டே லோ 23%. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆனது நேராக 127% பிபனாசி லெவலில் மேல் நோக்கி போயிருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட்னால தான் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்கோட கேபிட்டல் 22% இருக்கு. ஹெச்டிஎஃப்சியோடது 32% இருக்கு. ஸோ அந்த மூவ்மெண்ட்ல மார்க்கெட் இங்கே ஆரம்பிச்சது அதோட 100% போய் டச் பண்ணதுனால மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. அதே இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கோயிங் ஆன். என்ன ரீசன் அப்படின்னா அவனோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கு, லிக்விடிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,864 crore எபோவா அவனோட கேபிட்டல் லிக்விடிட்டி வச்சிருக்கான். ஸோ அதனால அந்த பேங்க் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னதான். ஸோ இந்த மூணு பேங்கோட மூவ்மெண்ட் தான் இந்த பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரையும் பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆப்ஷன் காலா பையா அப்படிங்கிற மூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பதிவை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அஸ் ஏ ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தா இந்த மூணு பேங்கோட மூவ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கணிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும், உங்களுக்கு நல்ல இது பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்காக ஒரு இது நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல ஃபிபனாசி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல இது ஆட்டோமேட்டிக்கா போயிருக்கு. ஸோ போறப்ப என்ன நடக்குது அப்படின்னா அங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல டாட் ஏரோ வச்சுட்டு ஒரு கீழே இறங்குறதுக்கான குறியீடு காமிச்சிருக்கு. அந்த குறியீடு கீழ் நோக்கி வந்திருக்கு. ஸோ இது பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் இருக்குமா அப்படின்னா நிஃப்டிக்கும் அதே தான். ஸோ ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. அப்ப ரெண்டும் பேங்க் நிஃப்டியும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வெல் அண்ட் க்ரோ அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல க்ரோ ஆகுதுன்னா சம் ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50ல எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டியை தவிர்த்து மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா அதோட டைரக்ஷன் மாறும். பேங்கோட இது மூணு பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்ததுன்னா இது கீழ் நோக்கி வரும். அந்த மாதிரி டயத்துல ட்ரேடை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சோன்னே இங்கேருந்து கீழே வருது ஒரு மார்க்கெட் ஏரோ இங்கேருந்து நம்ம ஒரு பை மேல் நோக்கி போகுது. இந்த மார்க்கெட் பிபனாசி லெவல்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக ஒரு ரூல் புக் நம்மள்ட்ட இருக்கு. அந்த ரூல் புக்கை ஃபாலோ பண்ணி தான் இந்த
மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எகைன் அண்ட் அகைன் நம்ம ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த லெவலை நீங்கள் டெய்லி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் மார்க்கெட்டோட ரிலேட் பண்ணி பாருங்க. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக எடுத்துக்கோங்க. எஜுகேஷனல் பர்பஸாக இதை பாருங்க. ஸோ இந்த பிபுனாசி லெவலில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோம், நம்மளால எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் கண்டினியூஸாக டெய்லி உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது தேவைப்படும். இந்த மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எஜுகேஷன் வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியாச்சு. இந்த எஜுகேஷனல் வீடியோவை டெய்லி ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுங்க. தேங்க்யூ ஆல். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். பை பை.